எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாள் எல்லாருக்குமே அற்புதமான, ஆரோக்கியமான நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு கதையை பார்ப்போம். ஒரு ஊரில் ஒரு காடு. அந்த காட்டில் நிறைய காட்டுப்பன்னிங்க இருக்குது. அந்த காட்டுப்பன்னிங்க வேலை என்ன அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற விவசாய நிலத்துக்குள்ள நுழைஞ்சி எதெல்லாம் பயிரிட்டுக்கிறாங்களோ எல்லாத்தையும் வந்து இஷ்டத்துக்கு சாப்பிட்டு நாசம் பண்ணிட்டு போயிடும். இதுதான் வந்து அதனுடைய வேலை. இதை பார்த்து அந்த விவசாயிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க நிறைய வேட்டைக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு பேசி பார்க்குறாங்க. யார் யாரோ வந்து முயற்சி பண்ணுறாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் யாராலையுமே வந்து அதனுடைய அட்டகாசத்தை வந்து ஒழிக்க முடியல, அதை பிடிக்க முடியல. பொதுவாகவே வந்து இந்த காட்டு பன்னிகளை வந்து நம்மளால் வந்து அவ்வளோ சீக்கிரம் பிடிக்கவே முடியாது. நார்மல் பன்னிகளே வந்து பிடிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. காட்டு பன்னி பயங்கர ஆக்ரோஷமாக இருக்கும். அது கொஞ்சம் ரொம்ப விவரம் தெரிஞ்சவங்க, அனுபவம் இருக்கிறவங்க தான் அதை வந்து பிடிக்க முடியும். இது எல்லாராலையும் அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த காட்டு பன்னிங்க மாட்டவும் மாட்டாதுங்க. கடைசி வரைக்கும் பயங்கரமாக போராடக்கூடிய ஒரு குணமுடைய ஒரு விலங்கு இந்த காட்டுப்பன்னி. இந்த சூழ்நிலை விவசாயிகள்லாம் சேர்ந்து கடைசியில் ஒரு வேட்டைக்காரர் வர்றாப்புல. அவர் வந்து சரி, நான் வந்து உங்களுக்கு வந்து மொத்தமாக பிடிச்சி கொடுத்துட்றேன்றாப்புல. இப்போ என்ன சொல்கிறேன், மொத்தமாக நான் பிடிச்சி கொடுக்குறேன் உங்களுக்கு, எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க, நான் கேட்குறதெல்லாம் எனக்கு அரேஞ்ச் பண்ணுங்கன்றாப்புல. சரின்றாப்புல. அவர் வரும்போது அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணார்னா, அவர் கையில் வச்சுருந்த துப்பாக்கி இருக்குது பார்த்தீங்களா, அந்த துப்பாக்கியை ஃபஸ்ட்டு உடச்சி போட்டார். அதை பார்த்த உடனே அவங்களுக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. என்னப்பா வேட்டைக்காரன் சொல்லிட்டு வச்சுக்கிற துப்பாக்கி உடச்சி போட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த துப்பாக்கிலாம் இந்த காட்டுப்பன்னிகள் வேலைக்கு ஆகுது. இதுக்கெல்லாம் நம்ம வந்து வேறு வழி தான் பண்ணணும், நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு இடத்த செலக்ட் பண்ணுறாப்புல. நல்லா ஒரு பெரிய இடம். கேட்குறாப்புல, இங்கே எத்தனை முள்ளம்பன்னிங்க, இங்கே இங்கே எத்தனை காட்டுப்பன்னிங்க இருக்குன்னு. அது இருக்குங்க ஒரு 50 100 மேலே இருக்குதுங்க. அப்படியா, சரி ஓகே. அப்போ 100 பன்னிங்க ஒன்றா வந்தால் எவ்வளோ இடம் பிடிக்குமோ அந்த மாதிரி ஒரு 2 மடங்கு இடத்த வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஒரு ஓப்பன் பிளேஸ். அந்த இடத்த ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு அதில் நடுவில் என்ன பண்ணுறாருன்னா, அந்த காட்டுப்பன்னிகளுக்கு பிடிச்ச சாப்பாடை கொட்டி வைக்கிறாங்க. நல்லா கொட்டி வைக்கிறாங்க. அதுக்கெல்லாம் திருப்தியாக வருதுங்க, சாப்பிடுதுங்க, போகுதுங்க. இப்படியே 2 நாள் போகுது. இவங்கள விவசாயிகள்லாம், என்னப்பா பண்ணுற நீ அப்படின்னு. நான் தான் சொன்னேன் இல்லை, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க எனக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா அப்படின்றாங்க. உடனே அவங்களும் அமைதியாக இருந்துடுறாங்க. 3வது நாள் அதே மாதிரி அந்த காட்டுப்பன்னிங்க வருதுங்க. அந்த காட்டுப்பன்னிங்க வரும்போது அதுக்கு எப்பவும் போல் சாப்பிட்டுட்டே தான் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, அதுங்களை சுற்றி ஃபுல்லாக வந்து ஒரே ஒரு கல் வச்சு காம்பவுண்ட் மாதிரி எழுப்புறாப்புல. ஆனால் அதுங்க வந்து போகிற இடம் மட்டும் ஃப்ரீயாகவே இருக்குது. ஆனால் அதுங்க வந்து அந்த காட்டுப்பன்னிகளுக்கு தெரியல. அதுங்க நேராக வருதுங்க, ஸ்மெல் பண்ணுதுங்க, சாப்பாடு இருக்குது, சாப்பிட்றதுக்கு திருப்தியாக போயிடுது. அப்படி 2வது நாள் வரும்போது என்ன பண்ணுறாப்புல, அதுக்கு மேலே அப்படியே ஒரு 2 கல். அப்படி கொஞ்சம் ஒரு 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 கொஞ்ச நாளில் என்ன பண்ணுறாப்புல, நல்லா அந்த காட்டுப்பன்னிங்களால் தாண்ட முடியாத அளவுக்கு உயரம் ஃபுல்லாக எழுப்பிட்டாப்புல. சுற்றி அவ்வளோ பெரிய கல்கள் வச்சு அடுக்கியிருக்கிறாங்க. நம்மளை சுற்றி ஒரு ட்ராப் இருக்குன்ற விஷயமே அந்த பன்னிங்களுக்கு தெரியல. அதுங்க பாட வருதுங்க, திருப்தியாக சாப்பிட்றதுக்கு போகுதுங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு, அதனுடைய முதல்ல அந்த என்ட்ரன்ஸ் வந்து நல்லா ஃப்ரீயாக வந்து போகிற மாதிரி இருந்தது இல்லையா, அதையும் என்ன பண்ணுறாப்புல, கரெக்டாக ஒரே ஒரு பன்னி மட்டும் வந்து போகிற மாதிரி ஃபுல்லாக சுருக்கிட்டாப்புல. அதுவும் அது பன்னிகளுக்கு தெரியல. அதுக்கு பாடு வருதுங்க, சாப்பிட்றதுக்கு போகுதுங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு ஒன் ஃபைன் டே எல்லா பன்னி உள்ளே வர வரைக்கும் வெயிட் பண்ணி எல்லாம் உள்ளே வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த என்ட்ரன்ஸில் ஒரு இரும்பு கதவை போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுங்களுக்கு கவனமே இல்லை, நாலெட்ஜே இல்லை. அந்த சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு போகலான்னு பார்த்தா போக முடியல. இரும்பு கதவு திரும்பி பார்க்குது. அப்போ தான் அதுங்களுக்கே தெரியுது, நம்மளை சுற்றி இவ்வளோ பெரிய எப்படா அந்த சுவர் வந்ததுன்னு அதுக்கு தெரியல. தாண்டவும் முடியல, அந்த இரும்பு கதவை உடைக்கவும் முடியல, இந்த சுவரையும் உடைக்க முடியல. மொத்த காட்டுப்பன்னிகளும் ஒரே நேரத்தில் மொத்தமாக சிக்கிடுச்சு. இதுதான் வந்து எப்படி சொல்கிறது, பிளான் பண்ணி தூக்கத்தை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பிளான் பண்ணி பொறி வச்சு எடுத்துட்டாங்க. இது வந்து கதை. இந்த கதையில் அந்த காட்டுப்பன்னிகளுக்கு வந்து அதை பற்றி நாலெட்ஜ் இல்லை. ஆனால் அதுக்கு அதில் ஒரே கவனம் கூட சாப்பாட்டு மேலே இருந்தது. மொத்தமாக எல்லாம் கும்பலாக போய் மாட்டிக்கிச்சுங்க. சரியா? இதே தான் இன்றைக்கி நம்ம கூட. நம்மளை சுற்றியும் இன்றைக்கி 2 விதமான பொறி இருக்குது. ஒன்று, எதை வேணால் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு டிவி ஆகட்டும், சோஷியல் மீடியா ஆகட்டும், ஒரு பேப்பர் ஆகட்டும், எதை வேணால் எடுத்து பாருங்கள். எதையாவது ஒன்று சாப்பிடு 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 சாப்பிடு, அவ்வளோதான். அப்படி இல்லைன்னா எதாவது ஒன்று வாங்கிக்கோ. அது பொருளாக இருக்கலாம், இல்லை சர்வீஸாக இருக்கலாம், இல்லை கடனாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒன்று வாங்கிக்கோ இல்லை சாப்பிட்டு. அதுலேயும் குறிப்பாக இந்த சாப்பிட்றது வந்து ரொம்ப அநியாயம். நம்மளை சுற்றி அவ்வளோ ட்ராப்ஸ் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், ஒரு காலத்தில் இவ்வளோ சாப்பாடெலாம் கிடையாது. காலையில், மதியானம்,
அதிகபட்சமாக நைட்டு எப்பயாச்சும் வீட்டில் ஒரு 4 கிழமை வந்தால் அதை முறுக்கு இருக்கு அதை சுட்டுக்கிட்டு வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது. சினிமா தியேட்டரில், ஒரு ஷாப்பிங் மால் போகிறோம், ஷாப்பிங் மாலில், ஒரு துணி கடைக்கு போகிறோம், துணி கடைங்களில், ஒரு எக்ஸிபிஷன் போகிறோம், அந்த எக்ஸிபிஷனில், ஒரு சர்க்கஸ் போகிறோம், அந்த சர்க்கஸில், பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே, பஸ்ஸுக்குள்ளே, ரயில்வே ஸ்டேஷனில், ட்ரெயினுக்குள்ளே, ஃப்ளைட்டுக்குள்ளே, எங்கே போனாலும் ஒரே விஷயந்தான் அவன் சொல்கிறது மக்களுக்கு. சாப்பிட்டுக்கிட்டே இரு, சாப்பிட்டுக்கிட்டே இரு, சாப்பிட்டுக்கிட்டே இரு. நமக்கே இவ்வளோ பெரிய ட்ராப் அப்படின்னா, அப்போ நம்மளோட குழந்தைங்க, அதுவும் இப்போது குழந்தைங்க நிலமை ரொம்ப மோசம். அந்த குழந்தைங்க என்ன சாப்பிடுதுங்க, எப்போ சாப்பிடுது, எவ்வளோ சாப்பிடுது யாருக்குமே தெரியாது. அதுங்க பாட்டு பார்க்கறதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு, ஏன்னா அப்படி தானே ட்ராப் வச்சுருக்குறோம். தூங்கி எந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் நேரங்காலமே கிடையாது. எதையோ ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். இது வந்து பெரிய ட்ராப். இந்த ட்ராப் நம்ம பசங்களுக்கு சுற்றி இருக்குது. நமக்கே அதை பற்றி பெருசாக நாலேட்ஜ் இல்லாதப்ப நம்ம குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? அதனால் கொஞ்சம் சுதாரிச்சுக்கோங்க. கவனமாக என்ன சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோம், எப்போ சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம், அதை கொஞ்சம் ஃபஸ்ட்டு நம்மளை பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா தான் உங்கள் குழந்தைங்க. எங்கேயாச்சும் ஒரு சினிமாவுக்கு போனாலும் சரி, எங்கேயோ வெளியில் போனாலும் சரி, பசிச்சா வாங்கி கொடுங்க. பசிக்கலையா வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் வெளியில் வாங்கி கொடுக்கறத தவிர்க்கிறது ரொம்ப 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 நல்லது. ஏன்னா வெளியில் சமைக்கிறவங்க யாருமே நம்ம குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தை நினச்சி சமைப்பாங்களான்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். முடிஞ்ச வரைக்கும் அந்த ஈட்டிங் ட்ராப், அந்த ட்ராப்பில் நீங்களும் மாட்டாதீங்க. உங்கள் குழந்தைகளும் அதில் மாட்ட விடாமல் பார்த்துக்கிறது ஆஸ் அ பேரண்ட்டாக நம்முடைய கடமை, உங்களுடைய கடமை. அந்த ட்ராப்பில் அந்த குழந்தைங்க தப்பிச்சாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன். தேவையில்லாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அப்புறமா என்ன ஆகும்? பசிக்கவே பசிக்காது. பசிக்காமல் சாப்பிட்றோம், ஜீரணமே ஆகாது. திரும்பவும் சாப்பிட்றோம். அப்போ அது எல்லாமே என்ன ஆகும்? தேவையில்லாமல் கொழுப்பாக தான் கன்வெர்ட் ஆகும். உடம்புல எனர்ஜியே இருக்காது அவங்களுக்கு. எல்லாம் எம்டி ஃபுட்டு. அவனே சொல்லி தான் விற்கிறான், ஜங்க் ஃபுட்டு சொல்லி தான் விற்கிறான். ஆனால் நம்ம அதையும் கேட்குறோமா? அதையும் கேட்குறதே கிடையாது. எங்கே போனாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது. ஸோ அந்த சாப்பிட்ற ட்ராப்பில் இருந்து முதல்ல நீங்கள் வெளியில் வாங்க. உங்களை பார்த்து அதுக்கப்புறம் என்னங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் குழந்தைங்களும் வெளில வந்துடுவாங்க. நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் உங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக ஆரோக்கியமாக மாறிடுவாங்க. அவங்களும் உங்களுடைய பழக்க வழக்கம் தான் அவங்களுக்கு வந்து இன்னும் உங்களுடைய இன்னைய பழக்க வழக்கம் தான் நாளைக்கு அவங்களுக்கு சிலபஸாக மாறும். ஸோ பாருங்கள், சுதாரிச்சுக்கோங்க. உங்களை சுற்றி எந்த ட்ராப்பாக இருந்தாலும் அந்த ட்ராப்பில் அந்த வெளியில் வந்துடுங்க. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறது மூலமாக உங்கள் ஃபேமிலியும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் என்ன, வீட்டில் எப்பயுமே சந்தோஷம் தாண்டவமாடும். பாய், டேக் கேர்.